आयुधनवान् भवति आपोवै वायो आयुधनम् आयुधनवान् भवति एवं वेद योगान् आयुधनं वेद आयुधनवान् मात्रमस्तु कृष्णार्पणमस्तु கால் நமஸ்காரம். ஒரு மாதம் நம்ம நடக்கிற நிகழ்ச்சிகள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த வகையில் பிப்ரவரி மாதம் நாளிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை பிறக்கப்படுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமி ஒன்றாந்தேதி போட்டு நாளைக்கு நாளைக்கு ஒன்றாந்தேதி தைப்பூசம். எல்லா சுப்பிரமணியருக்கும் ரொம்ப விசேஷம். நம்ம கோயிலையும் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் இருக்குது. அம்பாளுக்கு சாயங்காலம் பௌர்ணமிக்கு எப்பவும் போல அம்பாளுக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து பௌர்ணமி சத்தியநாராயண அலங்காரம் பண்ணுறோம். சத்தியநாராயண அலங்காரம் அன்றைக்கி 1ஆம் தேதி அன்றைக்கி தைப்பூசம் சுப்பிரமணியருக்கு விசேஷம். அதே மாதிரி எல்லா சாமிக்கும் விசேஷமான ஒரு பருவா. அதனால் பருவ புண்ணியகாலம் சொல்லுவாள். அதனால் தை மாதத்தை பௌர்ணமியும் பூஜை சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். அது எல்லா சுப்பிரமணியர் ஆலயங்கள்லையும் ரொம்ப விசேஷமாக முக்கியம். பழனியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். அந்த வகையில் நம்ம சுப்பிரமணியருக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவோம். அப்புறம் வழக்கம் போல் அம்பாளுக்கு அபிஷேகம் சாண சத்தியநாராயண அலங்காரம் 7 மணிக்கு சங்கல்பம். 5ஆம் தேதி எல்லா வியாதியெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக தன்வந்திரி மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணார். அவர் அமிர்தமுத்திக்கு ஏற்ப இவர் தன்வந்திரி மகாவிஷ்ணு. அவருக்கு நம்ம தன்வந்திரி அலங்காரம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருக்கோம். அது 5ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு அதுக்கு சங்கல்பம். விஷ்ணு சாஸ்திரநாம தன்வந்திரி அஷ்டோத்திரம் இதெல்லாம் பண்ணி பண்ணுவோம். அப்புறம் மாதம் சங்கடக சதுர்த்திக்கு நம்ம கணபதி அவங்க காத்தால பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அது எப்பவும் போல் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அதை தொடர்ந்து எப்பவும் காத்தால அபிஷேகம் உண்டு. அது தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளாக 3-4 மாதமாக சங்கடக சதுர்த்திக்கு சாயங்காலம் தான் விசேஷமானது. அப்போ பிள்ளையாரை இது பண்ணால் ரொம்ப இது கிடைக்குங்கிறதுனால சாயங்காலம் நம்ம இங்கே பிரதான பிள்ளையாருக்கு கற்பக விநாயகருக்கும் அங்கே நம்ம கோபால இதில் தெருந்த முனையில் இருக்கிற கற்பக விநாயகருக்கு அபிஷேகம் வச்சுக்கிறோம். காத்தால இங்கே இருக்கிற 3 பிள்ளையாருக்கு அபிஷேகம் உண்டு. அப்புறமா சுவாதிக்காக நம்ம வெற்றி நரசிம்மருக்கு பண்ணுறோம். அன்றைக்கி நரசிம்மருக்கு அபிஷேகம் உண்டு. அன்றைக்கி தான் நம்ம 8ஆம் தேதி அன்றைக்கி நம்ம வித்யா அபிவிருத்தி ஹோமம் படிக்கிற மாணவர்கள்லாம் நல்லபடியாக அந்த ஆரம்ப ஸ்தானத்துலேருந்து எல்லா ஸ்தானம், அப்புறமா பல்கலைக்கழகங்கள், அப்புறம் தன்வந்திரி உள்ளானது, அப்புறம் வேறு எல்லா விதமான படிப்புக்குமான அது சர்வகலா கல்வியாக இருந்தாலும் சரி, விசேஷ படிப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதா படிப்பாக இருந்தாலும் இதுக்கு வித்யாக்காரக எல்லா இதுலேயும் விஷ்ணு வம்சத்தில் சைக்கிரீவன் பிள்ளையார் எல்லாத்தையும் சேர்ந்துக்கலாம். அவர் வித்யாகமதியாக இருக்கார். ஆஞ்சநேயர் சூரியன்கிட்டே போய் படித்தவர். அதனால் அவர் புத்திகாரகன்னு சொல்லுவார். அவருக்கு அந்த ஸ்தானம் உண்டு, புத்திகாரகர். சிவன் வம்சத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தி, அவர் தான் அவருக்கு 4 ரிஷிகள் இருப்பார். இந்த 4 ரிஷிகளையும் அவர் இது பண்ணார், வேறு சொல்லிக் கொடுத்தார். அதெல்லாம் பாட சொல்லிட்டுனா அவரும் வித்யாகாரகத்தில் சிவன் வம்சத்தில், அம்பாள் வம்சத்தில் சரஸ்வதி, நவகிரகத்தில் வித்யாகாரகமூர்த்தி புதனை சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுஷ்காரகமூர்த்தி. அது மாதிரி வித்யாகாரகமூர்த்தி புதன் மகாவிஷ்ணு வம்சம். அவருக்கும் இந்த 5 சுவாமிக்கும் அன்றைக்கி ஜபங்கள் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணி அந்த சுவாமிங்களோட ஆயிரத்தி சொல்லி ஹோமம் பண்ணுவோம். அப்புறம் வழக்கம் போல் முதல் தலப்புருஷ இதெல்லாம் இருக்குது. நம்ம போன வருஷம் 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்றைக்கி கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக பண்ணி 3 கால இதில் இது பண்ணி பண்ணோம். அப்புறம் 1 மண்டலம் மங்களாபிஷேகம் பண்ணோம். அதை தொடர்ந்து இந்த வருஷம் அந்த 2ஆம் தேதி வர திங்கட்கிழமை இன்னைக்கு சம்மத்சராவமும் எல்லா கோயிலையும் அந்த கும்பாபிஷேகம் ஒட்டி நம்ம பண்ணுறோம். அதுவும் நம்ம மூணு பண்ணுறோம். அந்த சம்மத்சராவமும் அன்றைக்கி பண்ணுறோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் எதுவும் சங்கல்பம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சங்கல்பம்லாம் கிடையாது. கோவில் சார்பாக பண்ணுறோம். எல்லாருக்காகவும் பண்ணுறோம். கும்பாபிஷேகத்துக்கு உபயோகமாக இருந்தவா, சரீர கைங்கரியம் பண்ணவா, திரவிய கைங்கரியம் பண்ணவா, பலவிதமான கைங்கரியம் பண்ணவா, எல்லாருக்குமா சேர்த்து வேலை பண்ணிதான் நடத்தி கொடுத்தவா இவர் பாக்கியார். அவள் எல்லாரும் கேமமாக இருக்கிறதுக்காக, கோவில் சேர்ந்த பக்தர்கள் நம்ம கேமமாக இருக்கிறதுக்காகவும், ஆலய தெய்வ சாநித்தியம் வர்றதுக்கு, லோகக்ஷேமம் எல்லாருக்காகவும் சேர்த்து நம்ம அந்த சம்மத்சராவத்தை நம்ம கோவிலில் இருக்க அத்தனை சாமி ஆராதனை பண்ணி பண்ணுறோம். 11 மணிக்கு போடணும் இல்லையா? அப்புறம் அது பண்ணுறோம். அப்புறமா மாதம் மூலத்துக்கு வராத இருக்கு பண்ணுறோம். அவர் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு கட்டுறதுக்கும் நிலங்கள் சம்மந்தப்பட்டமானதுக்கு வராகர விசேஷமாக சொல்லியிருக்கா. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா வராகர விசேஷம் வந்துடணும். அது மூலத்துக்கு மூலம் வளர்த்து பண்ணுறோம். அப்புறம் சொல்லுது 6ஆம் தேதி விளக்கில் எல்லா சுவாமியும் ஆபாகனம் பண்ணலாம். முக்கியமாக மகாலட்சுமி, துர்காலட்சுமி ஒவ்வொரு ஹோமத்தையும் நம்ம துர்க்கியை விளக்கில் ஆபாகனம் பண்ணுறோம். அந்த வகையில் விளக்கு பூஜை மகாலட்சுமி ஆபாகனம் பண்ணி எல்லாரும் விளக்கு எடுத்துட்டு வருவா. அந்த விளக்கில் நாங்கள் மந்திரத்தை சொல்லுவோம். இங்கே உள்ள ஒரு விளக்கை வச்சு, பிரதான விளக்கை வச்சு அதுக்கு ஆபாகனம் பண்ணி சோடக உபச்சார பூஜை பண்ணுவோம். அதை தொடர்ந்து இங்கே நீங்களும் கூடவே
அந்த பூஜையை பண்ணி ஆளை வந்த விளக்க எடுத்துன்னு போகலாம். அதுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிக்கணும். விளக்கு எடுத்துன்னு வரணும், எண்ணெய் எடுத்துன்னு வரணுங்கிறத மக்கள் சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கணும். அதில் ஆரம்பித்து சக்கல் பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு பண்ணிவிட்டு சக்கல் பண்ணி விளக்கில் ஆவாகனம் பண்ணி கூட நீங்களும் விளக்கில் உட்காந்து ஆவாகனம் பண்ணிக்கலாம். சோழஜாபஜார் போய் சொல்லுவோம், ஒவ்வொன்றா சொல்லுவோம். அதை முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாவளி காமிச்சு நைவேத்தியம் நீங்கள் நாங்கள் என்ன கோவிலில் கொடுக்குற நைவேத்தியம் தேங்காய் பழம் தான். என்ன நைவேத்தியம் நீங்கள் எடுத்துன்னு வரக்கூடாது, நாங்கள் பொதுவாக பண்ணி கொடுத்துருவோம். தேங்காய் பழம்னா நீங்கள் எடுத்துன்னு வரலாம். நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு குங்குமம் எடுத்துன்னு வரணும். இதெல்லாம் எடுத்துன்னு வரணும். नमो नमः करुवाय संजने वेनानां पदये नमो नमो निसंजने वेनानां पदये नमो नमो वंजते परिवंजते स्थायूनां पदये नमो नमो निचेरवे प्रतिदधानेभ्यश्च नमो नमः यत्सद्यो विसृज्यश्च नमो नमो अस्यद्यो विद्यद्यश्च नमो नमः आसीयानि नमो दण्डभ्यश्च नमो नमो मृगयुभ्यश्च नमो नमः सर्वाय तमपतये नमो नीलग्रीवाय दिगण्डाय नमः नमो मध्यमाय चापगल्पाय न्याय च बुद्धियाय च वर्षाय च अवर्षाय च नमः प्रियाय हर नमः पार्वती पदये गोपिका जीवन स्मरण वेट्रिवेल मुरुगनुक्के